டெஸ்ட் செய்யலாமா? சரி, முதலில் 2 கை வச்சுக்கலாம், ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கலாம். ரெடி, செய்யலாமா? இது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கழுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஷோல்டர் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஹிப்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஃபீல் பண்றோம்? இன்னைக்கு வியாழக்கிழமை, எல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணியிருப்போம். இப்போ இதை முடிவு கொண்டு வரதுக்காக இடதையை மேலே வலதை வச்சுக்கலாம், கட்டவர் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாம், அடி வயிற்றுல வச்சுட்டு நிமிர்ந்து அமர்ந்துட்டு 3 times deep breath. ஆழ்ந்த சுவாசம் பண்ணிடலாமா? இன்ஹேல், அதே பொசிஷன்ல அப்படியே நிறுத்திட்டு இம்ப்ரான ஒரு 3 times பண்ணிடலாமா? இன்ஹேல்,
ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கழுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஹிப்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கண்களை திறக்காமலே அப்படியே 2 கைகளையும் நல்லா சூடு கலக்க தேய்ச்சிட்டு அப்படியே கையில ஐபால்ல ஒட்டி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அகைன் எப்படி ஃபீல் பண்றோம்? நம்ம தமிழுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு. தமிழ அத நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். தினம் ஒரு 1/2 பேஜ், அரை பக்கம் குழந்தைங்களை எல்லாம் படிக்க சொன்னா அவங்களுடைய உச்சரிப்பு தெளிவாக, நிறைய பேருக்கு இந்த லகரம் 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 இந்த 3க்கும் வித்தியாசம் சொல்லி பேச தெரியாது. காரணம் சரியா உச்சரிக்க சொல்லி தராதுன்னு தான் நான் சொல்லுவேன். வீட்டுல பேசுறவங்களும் அவங்க முன்னாடி பேசுறவங்க. குழந்தைங்க எப்போதுமே சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி இப்ப எந்த குழந்தைகளும் இல்லை. நம்மளை பார்த்துதான் நடக்கிறாங்க. நாம எப்படி பேசுறோம், நாம எப்படி பழகுறோம், நாம என்ன செய்யறோம், அதை பார்த்துதான் நடக்கிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம சரியா பேசி பழகணும் அப்படின்னாக்க ரொம்ப நிறைய நன்மைகளை நாம அடைய முடியும். ஓகேவா? தமிழ நம்மளுடைய உயிர். தமிழ் எனது உயிர் மொழி. வேணும், இங்கிலீஷ் வேணும், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நான் என்ன தெரிஞ்சிருக்கிறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்றதுக்கு, நம்மள எடுத்து காமிக்கிறதுக்கு, அவனோட லாங்குவேஜ்ல பேசி அவனுக்கு சொல்ல வைக்கிறதுக்கு நமக்கு இங்கிலீஷ் வேணும். பிற மொழிகளும் வேணும். தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிறனால தப்பில்லை. ஆனா நம்மளுடைய தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம். மீண்டும் நாளைக்கு காலையில சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ பிரதர்.